ஒரு வாட்ச் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அது மூலமா கிடைக்கிற மரியாதையும், அந்தஸ்தும், ஏன் பல மக்களுக்கு நம்ம கண்ணு மேல வர்ற பார்வையும் தான். இத ஒரு சில பேர் கண்டிப்பா மறுப்பு சொல்லலாம். ஆனா, இப்போ நீங்க ஒரு தெருவுல நடந்து போறீங்க. நீங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு 5, 6 பேர் உங்கள சுத்தி வந்து உங்கள பாராட்டுறாங்க. அந்த நிமிஷம் உங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருந்தத பத்தியோ, இல்லனா ஒரு பெரிய கார் இருந்தத பத்தியோ நெனப்பு இருந்திருக்கா? கண்டிப்பா இல்ல. ஏன்? உங்கள சுத்தி இருந்தவங்க அந்த விஷயத்த பத்தி மட்டுமா நெனச்சு உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க? எது உண்மையான காரணமோ அதுக்கு தானே வந்து பேசியிருப்பாங்க. இதனால தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான தேவை அவனோட பொருட்கள் இல்ல. அவனுக்கு சுத்தி இருக்கிற மரியாதையும், அவன் மேல ஒரு சில பேர் காட்டுற அன்பும், ஆர்வமும். நமக்கு தேவைன்னு நெனைக்கிற இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பொருட்கள் நமக்கு தேவை இல்லாதது தான். இதுக்காக எல்லாருக்குமே எந்த விஷயமுமே தேவையில்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம, பொருள்னால சந்தோஷமே வராது, இல்லனா ஒரு பொருளுக்கு தேவை இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் ஒரு சில விஷயங்கள நமக்கு தர்றதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படலாம். அதனால நம்ப ஒரு விஷயம் வாங்கணும்னு நெனைக்கிறோம்னா, அது மரியாதையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு பைக்க வாங்குறதா இருந்தாலும் சரி, நமக்கு உண்மையா என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுட்டு, நம்ப அதுக்கான படிய எடுத்து வைக்கணும். நமக்கு உண்மையா மரியாதை தான் தேவைன்னா, ஒரு ஃபெராரி ஓட்டுறத விட, அன்பு, அனுதாபம், உழைப்பு, அது மட்டும் இல்லாம, ஒரு நல்ல தலைவனா இருக்கிறது தான் நமக்கு அந்த மரியாதைய தரும். அந்த மரியாதைய நீண்ட நாள் நிலைக்கவும் வைக்கும். இதுக்காக நம்ம ஃபெராரி பத்தி பேசுறத இங்கேயே நிறுத்தப் போறதில்ல. பொருட்கள்னால வர்ற முரண்பாடு, அதோட கதைங்கள அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கோட்பாடு 9. காட்சிக்காக வராததே வெற்றி. நம்ப கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றத மத்தவங்களுக்கு காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ப செலவழிக்கிற வழி தான் இருக்கிறதுலே கம்மியா காசு வச்சுக்கிறதுக்கான வழி. காசு இந்த உலகத்துக்கு பலவிதமான முரண்பாடுகள கத்துத் தருது. அதுல விதமான முரண்பாடு. நம்ம கண்ல எது தெரியலையோ அதுதான் உண்மையான சொத்து. நம்ப ஆத்தர் மார்கன் ஹியூசலுக்கு ஒரு கார் வேலட்டா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கார் மெயின்டெயின் பண்ற ஒரு டிரைவர். ஏன்னா, அவரால பலவிதமான கார் ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாம, அவரு நெனைக்காத அளவுக்கு பெரிய கார்ஸ் எல்லாம் அவரோட வாழ்க்கையில பார்க்க முடியுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அந்த நேரத்துல அவர் பார்த்த ஒரு ஆள் தான் ராஜர். ராஜர் கிட்ட ஒரு புது Porsche ரொம்ப நாளா இருந்தது. அந்த Porsche பார்த்து பல பேரு நெறைய விஷயம் நெனச்சிருக்கலாம். ஏன் நம்ப கண்டிப்பா அவர் ஒரு பணக்காரன்னு நெனச்சிருக்கலாம். ராஜர் Porsche ஓட்ட ஆரம்பிச்ச 1 வாரம் கழிச்சு, திடீர்னு அவரோட பழைய ஹோண்டா எடுத்துட்டு வந்தாரு. எதுக்குன்னு மார்கன் கேட்க, அவரு கார் லோன சரியா கட்டாதனால அப்படின்னு சொன்னாராம் ராஜர். அத நெனச்சு ஒரு விதமான அவமானமும், இல்லனா ஒரு விதமான கஷ்டமும் ராஜர் படவே இல்ல. ஆனா இந்த உலகத்துல இந்த மாதிரி பலவிதமான ராஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் இன்னைக்கு ரூ. 1,00,000க்கு ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா, அவங்க ரூ. 1,00,000 அளவுக்கு பணக்காரங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பேங்க் அக்கவுண்ட்லேருந்து ரூ. 1,00,000 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்களோட சொத்து ஏற்கனவே இருந்தத விட இப்போ கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தரோட சொத்து இல்லனா அந்தஸ்துன்றது நம்ம கண்ணுக்கு எது தெரியாதோ அதுதான் உங்களோட சொத்து. ஒரு பொருள் 1000